பிக் பாஸ் பாப்பீங்களா? பாப்பனே. டைட்டில் கார்டு யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? கானா வினோத். எதனால அவர் வின் பண்ணுவான்னு சொல்றீங்க? உண்மையா இருக்காரு, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மதிப்பு கொடுக்குறாரு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு, பின்னாடி யாரை பற்றியும் பேசுறது இல்லை, நேர்மையாக இருக்காரு, அதனால இருக்கலாம். சீசன் 9லயே உங்களுக்கு பிடிச்ச பர்சன்னா யாரை சொல்லுவீங்க? கானா வினோத், திவ்யா, விக்ரம். விக்ரமும் எல்லாரும் சொல்கிறாங்க அவர் ரொம்ப பின்னாடி பேசுகிறான்னு. அவர் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உண்மையாக தான் இருக்கார். பிளான் பண்ணணுன்றாங்க, பண்ணி தான் ஆகணும் அந்த இடத்துல. அதனால ரொம்ப ஓவராலாம் இல்லை, அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு நார்மலாக இருக்கார், ஓவராக இல்லை. விக்ரம் 3 பேரில் கானா வினோத், திவ்யா, விக்ரம். எனக்கு பிடிச்ச ஒரு விக்ரம். ஹாய் மேம். ஹாய். உங்க பேரு? என் பேர் பவித்ரா. பிக் பாஸ் பாப்பீங்க? பார்ப்போம். இப்போ டைட்டில் கார்டு யார் வின் பண்ணுவா? டைட்டில் கார்டு வந்துட்டு சோஃபா திவ்யா இல்லைன்னா சபரி. ஏன் அவங்க வின் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க? ஏன்னா திவ்யா வந்துட்டு என்னதான் அவங்க அப்படியே கத்திக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருந்தாலும் சில டைம் அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால சபரி வந்துட்டு அந்த ஹெல்பிங் டெண்டன்சி இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறதுனால மேபி சபரி. பிக் பாஸ் பாப்பீங்களா? ஆமாம், பிக் பாஸ் பார்ப்போம். டைட்டில் கார்டு யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? கானா வினோத் தான் வின் பண்ணுவார். ஏன் அவங்கள சொல்றீங்க? அவர் ஓகே, எல்லாம் ரைட்டாக பேசுகிறாரு, எல்லாம் என்ன இருந்தாலும் அப்பப்போ எல்லாம் சொல்லிடுறாரு எதாக இருந்தாலும். ஸோ எனக்கு கானா வினோத் தான் பிடிச்சிருக்கு. பிக் பாஸ் சீசன் 9ல வந்து பிடிச்சவங்கன்னா யாரை சொல்லுவீங்க? திவ்யா. திவ்யா அவங்கள பிடிச்சிருக்கு. பிக் பாஸ் பாப்பீங்களா? ப்ரோமோஸ் தான் பார்க்குறது, ஸோ அதனால ஆக்சுவலாக பார்க்குறது இல்லை. ஏன் பார்க்குறதுல பிடிக்கலையா? வேஸ்ட் ஆஃப் டைம். ஒரு ஒரு குட் கண்டென்ட்டும் எதுவும் இல்லை, ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இட் இஸ் அட்டர் வேஸ்ட் ஆஃப் டைம் டு வாட்ச் தட். ஸ்டார்டிங்ல இருந்தே பார்க்கலையா? இல்ல நான் ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்க மாட்டேன், ஒன்லி ப்ரோமோஸ் மட்டும் இன்ஸ்டாகிராமில் வரும். ஸோ அந்த ப்ரோமோஸ் மட்டும் எப்பயாச்சும் ஏதாவது பார்க்கறது உண்டு, பட் அதனால எந்த இதுவும் பார்க்கறது கிடையாது. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம் ஆக்சுவலாக. அது ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருந்தால் எப்போ பார்த்தாலும் 100 days 24/7 வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. someone is finding fault with somebody else. ஸோ இது ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டும் கிடையாது. ஒரு நம்ம மைண்ட் செட் பார்க்குற நம்மளுக்கும் அது தலைவலி தான் கொண்டு வரும். ஸோ அதனால் நான் பார்க்குறது இல்லை. பிக் பாஸ் பாப்பீங்களா? பார்ப்பேனே. அதுல டைட்டில் கார்டு வின் பண்ணுவாங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? மேபி திவ்யா இருக்கலாம். ஏன் அவங்கள சொல்றீங்க? ஷி ஹேண்டலிங் போல்ட்னஸ் எல்லாமே ஓகேவா, கேரிங்காக இருக்காங்க, போல்டாக பேசுகிறாங்க. மேபி அவங்க வின் பண்ணலான்னு நினைக்கிறேன். சீசன் 9லயே உங்களுக்கு பிடிச்சவங்கன்னா யாரை சொல்லுவீங்க? திவ்யா. நெக்ஸ்ட் பார்ட் வந்து சபரி பார்க்கலாம். பிக் பாஸ் பாப்பீங்களா? சந்தோஷ். டைட்டில் கார்டு யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? சபரி வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் அவங்க வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் ஒரு நல்ல ஆக்டர், பொன்னியில நல்ல இதாக நடிக்கிறார். சீசன் 9லயே உங்களுக்கு பிடிச்ச பர்சனா யாரை சொல்லுவீங்க? சபரி. பிக் பாஸ் பாப்பீங்களா? பார்ப்போம். அதுல டைட்டில் கார்டு வின் பண்ணுவானா யாரை சொல்லுவீங்க? கானா வினோத். எதனால அவரை சொல்றீங்க? அது வந்து அவர் வந்து டேலண்ட்டு, நல்லா பேசுவார். எதனா ஒன்று அவர் போய் கேட்டால் அவர் முன்ன நின்று வச்சு கேட்பாரு, அதனால அவ்வளோ. இப்போ சீசன் 9ல ஒரு பர்சன் ரொம்ப பிடிக்குன்னா யாரை சொல்லுவீங்க? கானா வினோத் தான். கானா வினோத். பிக் பாஸ் பாப்பீங்க? எஸ் மேம். அதுல வந்து டைட்டில் கார்டு வாங்குறா அப்படின்னா யாரு வாங்குவாங்க? டைட்டில் கார்டு வந்து பீப்புள் சைடில் பார்த்தா வந்து கானா வினோத்துக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஆக்சுவலாக கேரக்டர் வந்து எனக்கு பிடிச்சது வந்து நல்லா ப்ளே பண்ணுறது வந்து திவ்யா பிடிக்கும். எதனால அவங்க வாங்குறாங்க? கானா வினோத் நல்லா ப்ளே பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில் இருந்து. ஸோ கானா வினோத்துக்கு டைட்டில் கார்டு கிடைக்கும். எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து திவ்யாவோட கேரக்டர் பிடிக்கும். பிக் பாஸ் பாப்பீங்க? இப்போ டைட்டில் கார்டு யார் வின் பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் கானா வினோத்னு நினைக்கிறேன். எதனால அவங்க வின் பண்ணுவாங்க? அவர் எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டார், எல்லாமே ஓப்பனா சொல்லிடுவாரு. அப்புறம் ஃபன்னா இருக்காரு, நல்லா இருக்காது. ஸோ அவர் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே. இப்போ பிக் பாஸ் சீசன் 9ல உங்களுக்கு பிடிச்ச இதுனா யாரை சொல்லுவீங்க? நான் கானா வினோத் தான் சொல்லுவேன். தேங்க்யூ.